வீடே மணக்கும் கோழிக்கறி குழம்பு செய்வது எப்படி? வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. நம்ம இதயத்தை வந்து ஆரோக்கியமாக பாதுகாக்கும். நம்ம உடம்பு சூட்டை குறைக்கும். செரிமானத்தை மேம்படுத்தும். தக்காளி பார்த்திங்கன்னா அதில் விட்டமின் சி இருக்குது. அதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. நம்ம தோல் வந்து பொலிவாக அடையும். இதய நோய்கள் தடுக்கும். கண் பார்வைக்கு நல்லது. அதேமாரி இஞ்சி பார்த்தீங்கன்னாக்கா ஜீரண சக்திக்கு உதவுது. வயிறு வலி, வாந்தி, சளி, இருமல், உடல் சூடு சமநிலைப்படுத்தும். மூட்டு வலி இருந்துச்சுன்னா அதையும் குறைக்கிறதுக்கு இஞ்சி சமையலில் ஒரு மருந்தை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பூண்டு வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை குறைக்குது. அதில் கொலஸ்ட்ரால் வந்து இருந்ததுன்னா கட்டுப்பாட்டில் வைக்கும். நம்ம ஹார்ட்டு இதயத்துக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. உடலில் இருக்க நச்சுக்களை இது நீக்குது. பூண்டு ஒரு இயற்கை மருந்துன்னே சொல்லியிருக்காங்க. அதேமாரி கருவேப்பிலை இலை பார்த்தீங்கன்னாக்கா அது முடி உதிர்வு அதை குறைக்கும். முடி வந்து கருமையாக இருக்கும். கல்லீரல் வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஜீரண சக்தியை அதிகரிக்கும். அதேமாதிரி கொத்தமல்லி பார்த்தீங்கன்னாக்கா உடல் சூட்டை குறைக்கும். சிறுநீர் பிரச்சனையை குறைக்கும். ரத்தத்தை சுத்தம் செய்யுது. நம்ம தோல் பிரச்சனைகளை வந்து குறைக்கும். இந்த வாந்தி, வயிறு எரிச்சல் வந்து இது குறைக்கும். அதுமாதிரி கொத்தமல்லி வந்து ஒரு குளிர்ச்சியான மூலிகை சொல்கிறாங்க. பிரியாணி இலை பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஜீரண சக்தி அதுலேயும் இருக்குது. வயிறு வீக்கம் வந்து குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்தும். மன அழுத்தத்தை வந்து குறைக்கும். சுவாச பிரச்சனை வந்து இருந்ததுனாக்கா அதுக்கு நல்ல மருந்தாக இந்த பிரியாணி இலை இருக்குது. அங்கே பட்டை, சின்னமல் அது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய்க்கு யூஸ் ஆகுது. உடல் சூட்டை குறைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். வாயு தொல்லை இருந்துச்சுனாக்கா குறையும். கிராம்பு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பல்வலி இருக்கும், அது சரி பண்ணும். வாயு துர்நாற்றம் இருந்துச்சுன்னா அதையும் நீக்கிடும். சளி, இருமல், வயிற்று வலி, நோய் எதிர்ப்பு சக்தி இது எல்லாமே நம்ம யூஸ் ஆகுது. அதுக்கு அன்னாச்சி மொட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜீரண சக்திக்காக யூஸ் ஆகுது. நல்லா தூக்கம் வரும் சாப்பிட்ணும். அதிகமாக மன அழுத்தம் குறையும். வாயு தொந்தரவு குறையும். உடலுடைய பலத்தை அதிகரிக்கும். ஸ்டார் பூ பார்த்தீங்கன்னாக்கா ஜீரண சக்திக்கு அதாவது வயிறு வலி, சளி, இருமல், நோய் எதிர்ப்பு சக்தி உயரும். உடலுக்கு புத்துணர்ச்சி தரும். அப்புறம் மசாலா பொருட்களும் நம்ம அளவாகவே யூஸ் பண்ண வேண்டும். அதிகமாக யூஸ் பண்ணாக்கா அது நம்மளுக்கு உடலை சூட்டை ஏற்படுத்திடும். எல்லோரும் நினச்சிருக்கிறாங்க நம்ம சிக்கன் சாப்பிட்டா சூடு, சிக்கன் சாப்பிட்டா இல்லை. அந்த சிக்கனில் நம்ம ஆட் பண்ணுற அந்த மசாலா அளவை வந்து நம்ம கரெக்டான அளவில் நம்ம பயன்படுத்தணும். ஓகேங்களா? அடுத்து நம்ம இந்த சிக்கனில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்க்கலாமா? சிக்கன் ஏன் நல்லதுனாக்கா அதில் அதிக அளவில் புரோட்டீன் இருக்குது. அதுமாரி இது நல்லா ஜீரணமாகக்கூடிய ஒரு உணவு தான். ஏன்னா நம்ம அதில் வந்து எண்ணெயை கம்மியாக யூஸ் பண்ணி சாப்பிடணும். இது வந்து உடல் பலம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புரோட்டீன் கண்டென்ட்டு. அதேமாரி வேலை உழைப்பு அதிகமாக இருக்கவங்க, அதிகமாக பளுத்துக்கும் அந்த வேலைலாம் செய்கிறவங்க அவங்களாம் இது வந்து சாப்பிட்லாம். சிக்கன் வந்து அளவாக சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்ல சக்தி அதிகரிக்கும். இந்த சிக்கனில் இருக்க சத்துக்கள் வந்து புரோட்டீனு, விட்டமின் B6, ஜிங்க்கு இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய தசைகளை வந்து வலுப்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சோர்வு குறையும். மழைக்காலம், குளிர்காலத்தில் வந்து நம்ம சிக்கனை சூடாக சாப்பிட்டோன்னாக்கா உடம்பு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். அதேமாரி பலர் கேட்குறாங்க சிக்கன் சாப்பிட்டா எடை கூடுமான்னு. கூடும் தான். எப்படின்னாக்கா அதில் அதிகமாக எண்ணெயும் அந்த ஸ்கின்னோடையும் நம்ம சாப்பிட்டாக்கா நம்ம உடம்பு எடை. அதனால் நீங்கள் கடையில் வாங்கும்போதே அந்த ஸ்கின்னை நீக்கிடுங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அதில் நம்ம சிக்கன் ஈரலையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஈரல் அதில் முக்கியமான விஷயம் இருக்குது. இது பல பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அதில் தான் நிறையா என்ன இருக்குன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதுமாதிரி ரத்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சிறந்த மருந்தாகவே இருக்குது. இதை சாப்பிட்டீங்கன்னாக்கா ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்கும். அப்புறம் மயக்கம், சோர்வு இருந்துச்சுனாக்கா அதுவும் கம்மி பண்ணிவிடும். இதில் விட்டமின் B12 இருக்குது. அந்த விட்டமின் B12 பார்த்தீங்கன்னாக்கா மூளை மற்றும் நரம்புகளுக்கு யூஸ் ஆகுது. நம்மளுடைய நினைவு ஆற்றல் இருக்குல்ல அது வந்து அதிகரிக்கும். சிக்கன் ஈரலை நம்ம வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கலாம். விட்டமின் ஏவும் இருக்குது.
அந்த விட்டமின் ஏ வந்து பார்த்திங்கனாக்கா கண் பார்வையை பாதுகாக்கும். நம்ம தோல் வந்து பிரைட்னஸை வந்து அதிகரிக்கும். முடி உதிரி இருந்ததுனாக்கா அதை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. தேங்காவில் நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு சாப்பிட்னாக்கா சோர்வு குறையும். தேங்காய் துருவல் பார்த்திங்கனாக்கா வயிற்றுக்கு மென்மையாக இருக்கும். நம்ம வயிறு எரிச்சல் இருந்துச்சுனாக்கா அது கம்மி பண்ணிடும். இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து HDLன்னு சொல்கிற நல்ல கொழுப்பு வந்து அதிகரிக்க இது உதவுது. சரியான அளவில் நம்ம எடுத்துக்கணும். இது இதயத்துக்கும் பாதுகாப்பாக இருக்குது. தேங்காயில் பார்த்தீங்கன்னாக்கா லாரிக் ஆசிட், அது வந்து வைரஸு பாக்டீரியா அதில் வந்து எதிர்த்து போராடுது. அதேமாரி இது வந்து நம்ம தோல் முடி ஆரோக்கியம் அதுக்கும் நம்ம இது யூஸ் ஆகுது. இது வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டாக்கா கொழுப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். இதை நம்ம அளவோடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாரி இதில் முந்திரி பயிரும் நம்ம ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம். இந்த முந்திரி பயிர் பார்த்திங்கனாக்கா அதில் நல்ல புரோட்டீன் இருக்குது, கொழுப்பு சத்து இருக்குது. இது நம்ம மூளை நினைவாற்றலுக்கு உதவுது. குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லது. இதில் அயனு காப்பரு இருக்குது. ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. இரத்த குறைபாடை குறைக்கும். இதில் மெக்னீஷியம் இருக்கிறதுனால நம்ம பல்களுக்கும் உறுதி, எலும்புகளுக்கும் உறுதியாக இருக்குது. அப்புறம் இதில் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து குறையிறதுக்கு உதவுது. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம தாளிப்பை ஆட் பண்ணுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்படி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க.